அடிப்படையிலும் கூற முடியும். இன்னைக்கு சில பேர் சொல்றாங்க, நாங்க தான் பாண்டியர்கள் அப்படின்னு. அவர்கள் உண்மையிலே தமிழர்களே கிடையாது. அடிமைகளாக பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பு பல பிராந்தியங்களிலிருந்து போர் தொடுத்து, அந்த போரில் இழக்கும் பொழுது, அந்த நாட்டு மன்னர் அடிமைகளாக அனுப்பப்பட்டவர்கள், கொத்தடிமைகளாக அழைத்து வரப்பட்டவர்கள் தான். அவர்கள் நம்மளுடைய மண்ணிற்கு வரும்போது அவர்களுக்கு மொழியே தெரியாது. சிறு தலைமுறைகள் மாற 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 தான் அவர்களுக்கு நம்மளுடைய தமிழ் அவங்களுக்கு கற்றுக்கிற பேச அவங்களுக்கு வந்தது. இன்றும் சில மக்கள் இருமொழி பேசுவாங்க. ஆனா, இவங்க பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பு வந்ததனால், அவர்களுக்கு அந்த மொழி தமிழ் மொழி தாய்மொழியாக அவங்கள நம்ம ஏற்றுக்கிட்டோம். அதனால தான் சொல்லுவாங்க, பேச்சு வழக்கில் பல்லுப்பறை 18 குடி தமிழ் குடி அப்படின்ட்டு. அது பல்லர் பறையர் அனைவரையும் சேர்த்து 18 குடி என்பார்கள். ஆனா, அந்த 18 குடியில அவங்கள நம்ம சேர்த்துக்கிட்டோமே தவிர, பூர்வ குடிகள் அப்படின்ட்டு நம்ம ஒத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா, அவங்கள் நம்மளுடைய மண்ணிற்கு வரும்பொழுது, பல பிராந்தியத்தில் நம்மளுடைய மன்னர்கள் போரிடும்போது, தோற்று போனால் ஒரு மன்னன் ஒரு போரில் துவத்துட்டாங்க, தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா, ஒண்ணு பொண்ணு இல்ல மண்ணு. ஒண்ணு அந்த அரசன் அவருடைய மகளை கட்டி கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா, அந்த மண்ணை அந்த வெற்றி அடைந்த மன்னருக்கு எழுதி கொடுக்கணும். அப்படி ஒரு காலகட்டத்தில் அந்த நாட்டு மக்களை உங்களுக்கு அடிமைகளாக, என்னுடைய நாட்டுடைய மக்களை அடிமைகளாக அனுப்புகிறேன் அப்படின்னு அனுப்பி அழைத்து வரப்பட்டவர்கள் தான். ஏன்னா, பண்ணை அடிமைகள் அப்படின்ற கல்வெட்டுகள் இருக்கிறது. தெலுங்கு நாயக்கர்கள் நம்மளுடைய மறவர் பாண்டிய மன்னர்கள் மீது படையெடுக்கும் பொழுது, அவர்கள் கூட அவங்க நாயக்கர்களுக்கு கைக்கூலியாக இருந்தவர்கள் அப்படின்ற நிறையா வரலாறுகள் இருக்கிறது. இவர்கள் சொல்லுகிறார்கள் பூர்வீகம் நாங்கள் தான் அப்படின்றாங்க. அது எந்த அடிப்படைன்னு தெரியல. ஆனால் அவர்கள் நம்ம தமிழராக ஏற்றுக்கொண்டோம், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அன்றைய இருந்த பல 1000 ஆண்டுகளுக்கு முன் இருந்த மன்னர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். கடைசியாக இருந்த மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்க போதும் நம்மளுடைய கடைசி பாண்டிய வாரிசின் கிளைம் பண்ண ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களும் சொன்னாங்க, அனைவரும் நம்ம தமிழ் தாய் பிள்ளைகள் தான், அனைவரும் இணக்கமாக வாழ வேண்டும் என்று. ஆனால் அவங்க இன்னைக்கு தலைகளாக மாறி பேசுகிறாங்க. அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகையால் இன்று இருக்கக்கூடிய தலைமுறையினர்கள் இந்த முக்குலத்தோர் போர்க்குடி வம்சம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எல்லாரோடையுமே பழகுங்க, ஆனால் உங்களுடைய வரலாறை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க. உலகத்திலேயே மொழிக்காக பல போர்களும்